ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம்லேருந்து 150 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வில்லியம் பென்டிங் பிரபு சதி ஒழிப்பு திட்டம் இயற்றிய ஆண்டு 1829. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு 1828. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திர சென். விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. ஆத்மராம் பாண்டுரங்கன் பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவிய ஆண்டு 1867. விதவை மறுமணச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தக்கான கல்விக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1884. புனே சர்வஜனிக் சபா நிறுவப்பட்ட ஆண்டு 1870. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. சிக்காகோவில் உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. பிரம்ம ஞான சபை சென்னையில் உள்ள அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1886. ஜோதிபா பூலே புனேயில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்த ஆண்டு 1852. ஐயன்காளி சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவிய ஆண்டு 1907. சர் சையத் அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய ஆண்டு 1875. அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு 1920. வள்ளலாரால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1865. வள்ளலாரால் வடலூரில் இலவச உணவகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் என்பவர்களால் திராவிட கழகம் என்னும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1882. அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்னும் இதழை 1885. அயோத்திதாசரால் திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1891. அயோத்திதாசரால் ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் பாபா ராம்சிங். யூசுப் கான் நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? 1764. கேப்டன் கேம்பல் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1767. வேலு நாச்சியாரின் கணவரான முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு 1772. சிவசுப்பிரமணியர் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் நாகலாபுரம் 1799 செப்டம்பர் 13. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. செவத்தையாவும் ஊமைத்துறையும் தலை துண்டிக்கப்பட்ட இடம் மற்றும் நாள் பாஞ்சாலங்குறிச்சி 1801 நவம்பர் 16. கர்நாடக உடன்படிக்கை வெளியிடப்பட்ட நாள் 1801 ஜூலை 31. பாளையக்கார முறை முடிவுக்கு வர காரணமாயிருந்த உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் சங்ககிரி கோட்டை 1805 ஜூலை 31. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. 1818 ஆண்டு பாராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சாகி சரியத்துல்லா. வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் டிட்டு மீர். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை நடத்தியவர் தீனபந்து மித்ரா. சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்ற நாள் 1885 டிசம்பர் 28. வங்கப்பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. வங்கப்பிரிவினை ஏற்பட காரணமாக இருந்தவர் கர்சன் பிரபு.
லால் பால் என்று அழைக்கப்பட்ட 3 தலைவர்கள்: லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1916. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு 1919. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற நூலின் ஆசிரியர் டால்ஸ்டாய். அன்டு திஸ் லாஸ்ட் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு என்னும் நூலின் ஆசிரியர் தாரோ. காந்தியடிகள் பீனிஷ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு 1905. காந்தி டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910. முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1918. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920. மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய ஆண்டு 1923. இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1919. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? சர் ஜான் சைமன். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கிய நாள் 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி தண்டி கடற்கரையில் நிறைவு செய்தார். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் சி. ராஜாஜி. குடை கிட் மட்கர் என்னும் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு 1865. காந்தி ஈர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. முதலாவது வட்டமேசை மாநாடு 1930ஆம் ஆண்டு நடைபெற்றது. பொது உடைமை கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1920ஆம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்றது. அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1928. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1924. காங்கிரஸ் சமதர்ம கட்சி சோசலிச கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934. ஃபார்வர்டு பிளாக் கட்சியை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் உஷா மேத்தா. வேவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1945 ஜூன் 14. நேரடி நடவடிக்கை நாள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1946 ஆகஸ்ட் 16. நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தவர் ஜின்னா. டி. முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877. சி. சுப்பிரமணியம் சுதேசமித்திரன் பருவ இதழை தொடங்கிய ஆண்டு 1891. சுதேசமித்திரன் பருவ இதழ் நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு 1899. தி இந்து செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம் 1886 கொல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் தாதாபாய் நவ்ரோஜி. தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சி. நடேசனார். ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது? எஸ். சத்தியமூர்த்தி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது? காங்கிரஸ். தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1578. 1709ஆம் ஆண்டு முழுமையான அச்சகம் தரங்கம்பாடியில் யாரால் நிறுவப்பட்டது? சீகன் பால்கு. உ.வே.சா யாருடைய மாணவர்? மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மறைமலை அடிகள்.
தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. பெண்கள் முதலாக தேர்தலில் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு 1921. முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு 1926. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி பணியாளர் தேர்வாணையத்தை அமைத்த ஆண்டு 1924. பிரிட்டிஷ் அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு 1929. நீதி கட்சி உருவாக்கிய அந்த பணியாளர் தேர்வாணையத்தை பின்பற்றி இது உருவாக்கப்பட்டது. இந்து சமய அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1926. 1924 அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அமைத்த கட்சி நீதி கட்சி. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. ஜாதி ஒழிப்பு நூலின் ஆசிரியர் P.R. அம்பேத்கர். திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944. பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலின் ஆசிரியர் பெரியார். இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு ராவ் சாஹிப் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1926. இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1930. இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு திவான் பகதூர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1936. ஜீவிய சரித சுருக்கம் என்னும் நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு ஆகும்? இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். 1893 ஆண்டு திராவிட மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1928. C.M. ராஜா என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கம் எது? சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 ஆண்டு உருவாக்கப்பட்டது. மா. சிங்காரவேலர் எந்த ஆண்டு முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தார்? 1923 ஆண்டு. தொழிலாளன் பத்திரிகையின் ஆசிரியர் மா. சிங்காரவேலர். மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது? கடலூர். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு உள்ளது? கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை எங்கு உள்ளது? பாண்டிச்சேரி. இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயரால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1862 ஆண்டு. 7ஆம் எட்வர்ட் என்னும் மன்னரால் அவருடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்டது. புனித டேவிட் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1690. ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935. இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நாணயம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938. நிலநீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. கெல்டீரியா கோட்டை எங்கு உள்ளது? பழவேற்காடு. டேனியர்கள் டனஸ்பெர்க் என்று அழைத்த இடம் தரங்கம்பாடி. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1864 யாரால் உருவாக்கப்பட்டது? கால்பர்ட். இருட்டறை துயரச் சம்பவம் நடந்த ஆண்டு 1756. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு 1746. முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வர காரணமாயிருந்த உடன்படிக்கை ஐலா சப்பேல் உடன்படிக்கை 1748 ஆண்டு கையெழுத்தானது. ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. ஆற்காடு போர் நடைபெற்ற ஆண்டு 1751. பாண்டிச்சேரி உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1755. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760. பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1763. மதராஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு
1769. மங்களூரு உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1784. 1912 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக யாருடைய தலைமையில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது? இஸ்லிங்டன் பிரபு. 1923ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? லீ பிரபு. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1773. மதராஸில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1801. பம்பாயில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1823. வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் டல்கௌசி பிரபு 1848ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1757. 1889ஆம் ஆண்டு விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை உருவாக்கியவர் பண்டித ராமாபாய் பம்பாயில் உருவாக்கினார். இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. உள்நாட்டு திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1804. சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. ஸோ உங்களுக்கான கேள்வினா மதராஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.